Discrete mathematics, algebraic structures. Question number 6. Prove that C, plus is an abelian group. அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சியை வந்து அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸில் வந்து நம்மளுக்கு வந்து அபிலியன் குரூப்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு க்ளோசர் லாக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரூவ் Z1 plus Z2 belongs to C, for all Z1, Z2 belongs to C. அதாவது எந்த ரெண்டு எலமெண்ட் Z1 Z2 நம்ம Cல எடுத்தாலும் அதனுடைய அடிஷன் சம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், அந்த Cக்குள்ளே இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ளோசர் லா. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கனால நடுவில் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் Z1, Z2 ரெண்டு எலமெண்ட் Cல இருக்கு. இப்போ Cல இருக்குன்னா Cல இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா A + IB அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? இப்போ Z2 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா C + IDன்னு எடுத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் எடுக்கணும். ஸோ அப்போ Z1 + Z2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு A + IB + C + ID, which is equal to A + C plus, அதாவது இந்த ரியல் டேர்ம் ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம் இமேஜினரி டேர்ம் ரெண்டையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டு B + D ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டேர்ம் ப்ளஸ் ஒரு இமேஜினரி டேர்ம் I இன்ட்டு ஒரு டேர்ம் வந்துருக்கு பார்த்தீங்களா? அதனால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனால் இது கண்டிப்பாக பிலாங்ஸ் டு C, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே இருக்கும். தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா Z1 plus Z2 belongs to C அப்படின்னு வந்துருக்கு. Therefore closure law is true. Closure law is true. அடுத்தது அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லாவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? அசோசியேட்டிவ் லாவுக்கு வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரூவ் Z1 plus Z2 plus Z3 equal to Z1 plus Z2 plus Z3. இதில் வந்து ப்ராக்கெட்டை மாற்றி போடணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேமுக்கு ப்ராக்கெட், லாஸ்ட் ரெண்டு டேமுக்கு ப்ராக்கெட். அதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் லா. ஃபார் ஆல் Z1, Z2, Z3 belongs to C. அதாவது Z1, Z2, Z3 எந்த மூணு எலமெண்ட் நீங்கள் அந்த செட்டுக்குள்ளே எடுத்தாலும் Z1 plus Z2 plus Z3 ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு பெரிய ப்ரூஃப்லாம் கொடுக்க வேணா, ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். ப்ளஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைஸ் அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டு போயிடலாம். Therefore associative law is true. Therefore associative law is true. associative law மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிருங்க. சரியா? ஐடென்டிட்டி லாக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் there exists an element E belongs to C such that Z plus E equal to E plus Z equal to Z அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபார் ஆல் Z belongs to C. அதாவது Zன்னு எந்த எலமெண்ட் நீங்கள் வந்து Cங்கிற செட்டில் எடுத்தாலும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் எடுத்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட். இந்த சிம்பிளுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட். ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். எப்படி இருக்கணும்னா E belongs to C. ஈன்னு ஒரு எலமெண்ட் அது வந்து Cல இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும்னா such that, இதுக்கு பேர், இந்த சிம்பிளுக்கு பேர் such that. எப்படி இருக்கணும்னா Z plus E equal to E plus Z equal to Zன்னு இருக்கும். சரியா? Z-ஓட அந்த E ஆட் பண்ணாலும் E-ஓட Z ஆட் பண்ணாலும் ஆன்சர் நம்மளுக்கு Z தான் கிடைக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு அதனால் ப்ளஸ் ஆப்ரேட்டர்னாலே 0 தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். அதனால் நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம் கிளியர்லி. ஏன்னா 0ஓட எதை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதே எலமெண்ட் தான் கிடைக்கும்.
அதனால் clearly E equal to 0. 0 வந்து வெறும் 0வா போடக்கூடாது, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில். அதனால் இது வந்து 0 + 0i போடணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் எழுதணும். 0 + 0i போடணும். பிலாங்ஸ் டு சி, காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டுக்குள்ளே இருக்குது. அது உள்ளே இருக்குங்கிறதையும் சொல்லணும். ஓகேவா? கண்டிப்பாக என்ன செய்யணும், உள்ள அந்த செட்டில் வந்து இருக்குது, அந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டுங்கிறதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறதையும் சொல்லணும். இஸ் த அப்போ பிலாங்ஸ் டு சி இஸ் தி ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி எலமெண்ட். இப்போ நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும், வருதான். இசட் ப்ளஸ் இ ஈக்குவல் டு, இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துக்கலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். இசட்டுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஐபி. இக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், இந்த வேல்யூவை போட்டுடலாம், 0 + 0i. ஸோ இதை வந்து நம்ம ஏ + 0 + i × b + 0ன்னு போட்டுடலாம். ஸோ இதை ஏ + 0 ஏ தான், ப்ளஸ் ஐ பி + 0 பி தான். ஸோ ஏ + ஐபினே வந்துட்டு, இந்த ஏ + ஐபியை தான் நம்ம இசட்னு எடுத்தோம். ஓகேவா? ஸோ அப்போ இசட் ப்ளஸ் இயோட வேல்யூ வந்து இசட்னே வந்துட்டு. இதே மாதிரி இ ப்ளஸ் இசட் கண்டுபிடிக்கணும். இ ப்ளஸ் இசட் கண்டுபிடிச்சிங்கன்னா இக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், 0 + i0 போட்டுடலாம். இசட்டுக்கு பதிலாக ஒரு ஏ + ஐபி எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 + a ப்ளஸ் i × 0 + b. ஸோ 0 + a வந்து a தான், ப்ளஸ் i 0 + b வந்து b தான். ஸோ a + ஐபியை தான் நம்ம இசட்னு எடுத்தோம். அதனால் இ + இசட் ஈக்குவல் டு இசட்னே வந்துட்டு. ஸோ இசட் ப்ளஸ் இயும் இசட்டு தான், இ + இசட்டும் வந்து இசட்டு தான். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறேன். கம்பைன் பண்ணி எழுதினீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா, இசட் + இ இஸ் ஈக்குவல் டு இ + இசட் இஸ் ஈக்குவல் டு இசட், கமா ஃபார் ஆல் இசட் பிலாங்ஸ் டு சி. ஸோ நம்மளுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் ஐடென்டிட்டி லா இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் ஐடென்டிட்டி லா இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் லா. இன்வெர்ஸ் லாக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, டு ப்ரூவ் தேர் எக்ஸிஸ்ட் an element Z inverse belongs to C such that Z plus Z inverse equal to Z inverse plus Z equal to E அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஃபார் ஆல் Z belongs to C. அதாவது சியில் வந்து நம்ம இசட்னு எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். தேர் எக்ஸிஸ்ட் an element, இந்த சிம்பிளுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட் an element Z inverse belongs to C. இசட் இன்வெர்ஸ்னு ஒரு எலமெண்ட் சியில் கண்டிப்பாக இருக்கணும், இருந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் நம்மளுக்கு. ஓகேவா? சச் தேட்னா இப்படி இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி இருக்கணும்னா இசட் ப்ளஸ் இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இஏ நம்மளுக்கு ஆன்சர் வரணும். இசட்டையும் இசட் இன்வெர்ஸையும் ஆட் பண்ணாலும் அல்லது இசட் இன்வெர்ஸ் இசட் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கணும், இ தான் கிடைக்கணும். ஸோ அப்போ இன்வெர்ஸ் எலமெண்ட் இங்கே என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா, ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா மைனஸ் இசட் தான் வந்து நம்மளுக்கு என்னது, இசட்டோட இன்வெர்ஸ் வந்து மைனஸ் இசட். சரியா? ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்தாலே மைனஸ் போட்டுற வேண்டியதான் அதுக்கு. ஓகே, இன்வெர்ஸ் எலமெண்ட்டுக்கு. ஸோ அப்போ கிளியர்லி இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பிலாங்ஸ் டு சி. கண்டிப்பாக இந்த மைனஸ் இசட் வந்து சியில் இருக்கும், டவுட்டே இல்லை. ஏன்னா இசட்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் இசட் கண்டிப்பாக சியில் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எல்லா எலமெண்ட்டுமே உண்டு, அதனால் அதில் டவுட் இல்லை. So minus z belongs to C is the inverse of z. ஸோ இப்போ நான் அந்த எலமெண்ட் இதில் இருக்குன்னு சொல்லிட்டேன், இந்த கண்டிஷன் ஓகே ஆயிட்டு. z inverse equal to minus z belongs to C ஓகே ஆயிட்டு. இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து z ப்ளஸ் z inverse ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு E வருதான்னு பார்க்கணும். ஸோ இசட்டோட வேல்யூ நம்ம வந்து ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இசட் இன்வெர்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு என்னது, மைனஸ் இசட். ஓகேவா? இசட் இன்வெர்ஸ்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் இசட்னு சொல்லியிருக்கேன். இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட். இசட்டோட வேல்யூ வந்து நான் என்ன சொல்லுறேன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஐபின்னு சொல்லியிருக்கேன்.
z ஓட வேல்யூ வந்து a plus ib. அப்போ மைனஸ் ஆஃப் a plus ib வந்துடும் z இன்வெர்ஸ் ஓட வேல்யூ. இப்போ z இன்வெர்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம்னா மைனஸ் a plus ibன்னு போடலாம். ஸோ மைனஸ் a plus ib. So which is equal to a plus ib. So இது minus a minus ib ன்னு வந்துடும். So a cancel ஆயிரும், minus ib minus ib cancel ஆயிரும். So 0 plus 0 ஐன்னு 0 தான் ஆக்சுவலாக, அதாவது 0 plus 0 ஐன்னு போடும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் வரும். இதான் நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் இ. ஸோ அப்போ z plus z இன்வெர்ஸோட வேல்யூ வந்து ஈன்னு வந்துட்டு. இதே மாதிரி z இன்வெர்ஸ் plus z கண்டுபிடிக்கணும். z இன்வெர்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம்னா மைனஸ் a plus ib போட்டுடலாம். ப்ளஸ் இசட்டோட வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம் a plus ib போட்டுடலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a மைனஸ் ib ப்ளஸ் a plus ib. ஸோ மைனஸ் a plus a ib கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு ஆன்சர் 0 plus 0 ஐன்னு எழுதிக்கலாம். 0 தான், நம்ம 0 plus 0 ஐன்னு போடுவோம். z இன்வெர்ஸ் plus z வேல்யூ வந்து இது வந்துருக்கு. z இன்வெர்ஸ் plus z ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்னா ஈன்னு போட்டுடலாம் ஐடென்டி எலமெண்ட். ஸோ இதுவும் ஈன்னு வந்துட்டு z plus z இன்வெர்ஸும் ஈன்னு வந்துட்டு. தேர்ஃபோர் z plus z இன்வெர்ஸ் ஈக்குவல் டு z இன்வெர்ஸ் plus z ஈக்குவல் டு e அப்படின்னு வந்துட்டு கமா ஃபார் ஆல் z பிலாங்ஸ் டு c. ஸோ இந்த இன்வெர்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. தேர்ஃபோர் இன்வெர்ஸ் law is true. Next commutative law. commutative lawக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா to prove z1 plus z2 equal to z2 plus z1 comma z1 comma for all z1 comma z2 belongs to c. அதாவது எந்த ரெண்டு எலமெண்ட் z1 z2 நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சியில் எடுத்தாலும் z1 plus z2 ஓட வேல்யூவும் அதை மாற்றி போட்டால் z2 plus z1ஓட வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் வந்து நம்ம இதில் வந்து முன்னாடிலாம் நிறைய ப்ரூஃபில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அசோசியேட்டிவ் மாதிரி கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் இதில் அப்படி சொல்லக்கூடாது. இதில் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறது நல்லது. z1 plus z2 ஈக்குவல் டு z1க்கு பதிலாக ஒரு a plus ib எடுத்துக்கலாம். z2க்கு வந்து c plus idன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து a plus c plus i b plus dன்னு போட்டுடலாம். ரியல் டேம் எடுத்து எழுதிட்டேன். அப்புறம் இமேஜினரி டேமில் ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டு சேர்த்து எழுதிடுங்க. அப்போ a plus c இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு a plus c plus i into b plus dன்னு வந்துருக்கு. ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து z1 plus z2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு z2 plus z1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் c plus id plus a plus ibன்னு வரும். ஸோ இதில் வந்து ரியல் டேம் எடுத்து எழுதுனீங்கன்னா c plus a plus i into d plus b அப்படின்னு வரும். இமேஜினரி டேமில் ஐயை காமனாக வெளியே எடுத்து நினைஞ்சிட்டேன் d plus bன்னு போட்டேன். இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸில் வந்து ரியல் நம்பரில் வந்து காம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? அந்த ப்ரூஃப்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ், இந்த சிஏ எல்லாமே ரியல் நம்பர். அதனால அது வந்து என்ன செய்யும் காம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். a plus c இதையும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதுவும் ரியல் நம்பர் தான். இதையும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் b plus dன்னு. ஸோ இதில் வந்திருக்க வேல்யூவும் அங்கே வந்திருக்க வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வேல்யூவும் இங்கே வந்திருக்கிற வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் தேர்ஃபோர் z1 plus z2 equal to z2 plus z1 comma for all z1 comma z2 belongs to c. Therefore commutative law is true. Therefore commutative law is true. Hence c comma plus is an abelian group. அஞ்சு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, அதனால is an abelian group அப்படின்னு சொல்லிடலாம்.